வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை என் ஸ்ரீராம் அவர்கள் எழுதியிருக்கும் கருட வித்தை என்னும் ஒரு சிறுகதை. அகாலத்தில் வந்து யாரோ வெளிநடை கதவை தட்டும் ஓசை கேட்டது. தோட்டத்து வீட்டின் ஆசார திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நான் திடுக்கிட்டு கண் விழித்தேன். தோக்குருவிகள் ஊடுருவி முகுட்டு வளையோரம் சடசடத்தபடி குறுக்கும் நெடுக்குமாக பறந்து கொண்டிருந்தன. மேல் விட்டத்தில் ஊர்ந்த பள்ளி கணிக் கணீரென சகுனித்தது. அதற்குள் கதவு மீண்டும் தட்டப்பட்டது. நான் உள்ளுக்குள் பயந்து போனேன். அவசரமாக எழுந்து காவி வேட்டியை இறுக்கி கட்டினேன். நடையை நோக்கிச் சென்றேன். ஒற்றை மாட விளக்கு ஒளியில் சுவரில் அசைந்த என் நிழல் கூடவே வந்தது. தாள் விளக்கி பார்த்தபோது வாசற்படியில் கலவரத்துடன் அப்புச்சி நின்றிருந்தார். கையில் தீப்பந்தம். பெருமாள் போயர பூச்சி தொட்டுருச்சு. நான் பதில் பேசாமல் அப்புச்சி பின்னால் நடந்தேன். வழி அத்துவானமாகி வெறிச்சோடி கிடந்தது. காலடியில் தவளைகள் அரற்றியபடி தாவி குதித்தோடின. அப்புச்சி நேராக 100 படி கிணறுக்கு கூட்டி போனார். நீர் அலையடிக்கும் கீழ்ப்படியில் பெருமாள் போயர் கிடத்தப்பட்டிருந்தார். வாயில் வெண்நுரை தள்ளியிருந்தது. நீலம் பாரித்த உடம்பில் எவ்வித அசைவும் இல்லை. நாகசர்ப்பம் வீரியமாக தீண்டியிருக்கிறது என்பதை பார்த்ததும் கண்டுகொண்டேன். கேட்க மாட்டேன்னு பிணையல் பாம்போடு விளையாண்டான். நாகப்பூச்சி 8 அடி இருக்கும். கனஜீவன் கண்டக்கால் சதையில போட்டுருச்சு. அப்புச்சி தீப்பந்தத்தை தாழ்த்தி கடிவாயை தொட்டு காண்பித்தார். பல் பதிந்த தடம் இரத்தம் கன்றி தெரிந்தது. நான் அதே படியில் கிழக்கு பார்த்து அமர்ந்து கண்களை மூடினேன். ஷர்ப விஷப்பாடத்தின் மந்திரத்தை உச்சரித்தேன். புறச்சூழலை மறந்தேன். மேல் படிக்கட்டில் இருந்து கம்பரிசி நாகம் சீரியபடி கீழிறங்கி வந்தது. அதே 8 அடி நீளம். நான் அசரீதியான துணியில் கத்தினேன். வா நாகராஜனே, வந்துட்டியா? நீ செஞ்ச பாவத்தை நீதான் தீர்க்கணும். கம்பரிசி நாகம் பெருமாள் போயரின் அருகில் சென்று படம் விரித்து நின்றது. போ, கடிவாயில் பல் பதிச்சு நஞ்சு எடு. கம்பரிசி நாகத்தின் படம் சட்டென சுருங்கிற்று. வந்த வழியாக படியில் மேலே செல்ல எத்தனித்தது. நான் அதட்டினேன். என்னடா பின்வாங்குற? என்ன மீறி போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? கம்பரிசி நாகம் நிற்கவில்லை. நான் கோபமடைந்தேன். கருட வித்தைக்கான மந்திர உச்சாடனத்தை தொடங்கினேன். கம்பரிசி நாகம் படிகளை கடந்து மேலே போய்கொண்டே இருந்தது. என் மந்திர உச்சரிப்பு வெறியாவேசம் கொண்டது. எனக்கு இறக்கைகள் முளைத்தன. கருடனாகிவிட்டேன். அந்தரத்தில் பறந்தேன். கம்பரிசி நாகத்தை குறிவைத்தேன். கம்பரிசி நாகம் மிரண்டு வேகம் எடுத்து ஊர்ந்தது. நான் கீழிறங்கி கூர் நகத்தால் நாகத்தின் நடுவயிற்றை குத்தி கிழித்தேன். மீண்டும் அந்தரத்தில் ஏறி வட்டமடித்து நாகத்தின் தலையை குறிவார்த்து கீழ் இறங்கினேன். கம்பரிசி நாகம் தலையை சிதைத்து மாண்டது. அடுத்து நான் நேராக பெருமாள் போயரிடம் பறந்தேன். திடீரென என் இறக்கைகள் செயல் இழந்தன. கிணற்றங்கரையில் நின்று ஒரு ஜடாதாரி கடகடவென சிரித்தார். உன்னால பெருமாள் போயரை காப்பாற்ற முடியாது. உன் கருட வித்தை பழிக்க நான் விடமாட்டேன். தீப்பந்தத்தை வீசிவிட்டு படிக்கட்டின் மேல் ஏறி ஓடத் தொடங்கினார் அப்புச்சி. ஜடாதாரி மறுபடியும் சிரித்தார். கருட வித்தை என்பது பாம்பின் விஷம் நீக்கும் ஒரு தேவ மந்திரம். தன்னையே கருடனாக பாவித்து விஷம் நீக்கும் ஒரு மாய வித்தை. அதன் காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. நான் படிக்கட்டுகளை நோக்கி தலை கீழாக விழ ஆரம்பித்தேன். கனவு கலைந்து சுய நினைவுக்கு மீண்டேன். இன்னும் கைகால்கள் நடுங்கின. உடம்பு வியர்த்து கொட்டியிருந்தது. கண்ட கனவின் பயம் நெஞ்சமெங்கும் உறைந்து நின்றது. கனவின் தாத்பரியமும் புரிந்து கொள்ள முடியாததாகவே இருந்தது. நெடுநேரமாக 100 படி கிணற்றின் படிக்கட்டில் விழித்தபடி உட்கார்ந்திருந்த நான் எப்படி கண்ணயர்ந்தேன் என்பதும் புதிராகவே இருந்தது. உடனே என் மனம் பெருமாள் போயருடனான முதல் சந்திப்பு நேர்ந்த தருணத்தை நினைக்கத் தொடங்கியது. ரௌத்ரி வருஷம், ஆடி அமாவாசை, திங்கட்கிழமை, சூரிய கிரகண நாள். பொழுது உதிப்பதற்கு முன்னர் இருந்தே ஊர் ஜனங்கள் கதவு ஜன்னல்களை எல்லாம் சாத்திக் கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டனர்.
காலையிலேயே நிசப்தம் ஊரை சூழ்ந்து கொண்டது. நான் நிறைமாத கர்ப்பிணி சித்தியோடு உள் வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். அப்பா ஆச்சாரத்து கட்டிலில் படுத்தபடி வானொலியில் சூரிய கிரகணம் பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார். பித்தளை அண்டா குடிநீரில் அருகம்புல்லை போட்டுவிட்டு வந்த அம்மா கிரகணம் முடியும் வரை யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது என கட்டளையிட்டு விட்டு போனாள். எனக்கு ஏற்கனவே பசித்தது. மூத்திரம் முட்டியது. வீதிக்கு போக அனுமதி இல்லை. கிரகணம் விலக மதியம் ஆகும் என்றார் அப்பா. அந்த சமயத்தில் அப்பாராயன் தடி ஊன்றியபடி வாசலில் வந்து நின்று சத்தமிட்டார். அடேய், உங்க சித்தப்பங்காரன் சொன்ன பேச்சு கேட்காம மோட்டாரை போட்டு எள்ளுக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போயிட்டான். உங்க அப்பனை வந்து வேண்டாம்னு சொல்ல சொல்லு. ஆனால் அப்பா உடனே தோட்டம் செல்லவில்லை. சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு அப்பாராயன் தடி ஊன்றியபடி சென்று விட்டார். விஷயம் புரிந்ததும் சித்தி அழ ஆரம்பித்து விட்டாள். தொடர்ந்து வீதி பேச்சரவமற்றே கிடந்தது. மதியம் வாக்கில் அப்பாராயன் திரும்பவும் வாசலில் வந்து நின்று குரல் கொடுத்தார். முழு கிரகணம் பிடிச்சிடுச்சு, அவன் கேட்கல, ஆராச்சும் வந்து சண்டை பிடிச்சி விடுங்க. நான் ஆச்சாரத்துக்கு ஓடி வந்து சத்தமாக கேட்டேன். கிரகணம் எப்படி அப்பாரு இருக்கு? பொழுது மஞ்சள் ஆயிருச்சு. நிழல் கட்டின மாதிரி இருக்கு. காக்கா குருவி கூட கத்தல. நாய் பூனை கூட நடமாடல. அதன் பின்பு நெடிய மௌனம் கவிழ்ந்தது. அப்பாரையன் போய்விட்டார். வீதியில் பேச்சு சத்தம் கேட்டது. சித்தி என்னிடம் தோட்டம் போய் சித்தப்பாவை பார்த்து வரும்படி கூறினாள். அம்மா வெளிநடை கதவை திறந்ததும் நான் புறப்பட்டேன். ஊர் ஜனங்கள் வீதியில் நின்று மேலே அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர். மேற்கே சரியும் சூரியன் எப்போதும் போலவே இருந்தது. நான் தோட்டம் சென்று தண்ணீர் ஓடிய வாய்க்காலை பிடித்து கொண்டு எள்ளுக்காடு வரை போனேன். இடுப்பு உயரம் வளர்ந்த எள்ளுச்செடிகள் பூவும் பிஞ்சுமாக மேகாற்றுக்கு அசைந்தன. நான் தண்ணீர் பாய்ந்திருந்த பாத்தி பாத்தியாக சென்று சித்தப்பாவை தேடினேன். நீண்ட நேரத்துக்கு பின்னர் ஓரிடத்தில் ஆள் அணத்துவது போல் கேட்டது. கிட்டத்தில் போய் பார்த்தேன். சித்தப்பா மட்டமல்லாக்க விழுந்து கிடந்தார். பூச்சி தொற்றுச்சுடா, கட்டு விரியன், ஊருக்குள்ள ஓடி அப்பாவை பாம்பு பாடம் போடுற ஐயனை கூட்டிட்டு வர சொல்லு. சித்தப்பாவை இந்த நிலைமையில் பார்க்க எனக்கு பயம் சூழ்ந்தது. நான் ஊரை பார்த்து ஓடினேன். இடையிலேயே அப்பா பால் போசியோடு மிதிவண்டியில் எதிரில் வந்தார். விஷயத்தை சொன்னதும் அப்பாவும் பதற்றமானார். மிதிவண்டியை என்னிடம் கொடுத்தார். நான் நல்லிமிடம் போய் பாம்பு பாடத்த ஐயனை கூட்டி வரும்போது எள்ளுக்காடு எங்கும் ஊர் ஜனங்கள் கூடிவிட்டனர். சித்தியும் அம்மாவும் பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தனர். பாம்பு பாடத்து ஐயன் சித்தப்பாவின் நாடியை பார்த்துவிட்டு வேப்பங்குழாயை ஒடித்து வந்து பாம்பு பாடத்தை போட்டார். பின்பு மௌனமாக நகர்ந்து நின்றார். விதி முடிஞ்சாதான் வீரியம் கடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் அம்மாவாசை சூரிய கிரகணத்தன்னைக்கு கடிச்சிருக்கு. விஷமும் விரசலா தலைக்கு ஏறுது. பொழைக்க வாய்ப்பில்லை. இனி ஆகிற காரியத்தை பாருங்க. அதற்கு மேல் பாம்பு பாடத்து ஐயன் அங்கு நிற்கவில்லை. வரப்பேறி ஊரை நோக்கி நடக்கத் தொடங்கினார். எல்லோரும் செய்வதறியாமல் திகைத்து நின்றோம். அந்த நேரத்தில்தான் மேற்கே கோயில் பாளையத்திலிருந்து ஒரு அப்புச்சி வந்து சேர்ந்தார். வண்டியை போட்டுங்க மாப்பிள்ள, இச்சுப்பட்டி பெருமாள் போய் கூட்டி வந்தோம்னா பொழைக்க வச்சிருவாரு. அப்பா விரைசலாக கட்டுத்தரைக்கு ஓடி எருதுகளை அவிழ்த்து சவாரி வண்டியை பூட்டினார். அப்புச்சி எருதுகளின் தலைக்கயிற்றை பிடித்து கொண்டதும் நான் பின்னால் ஏறிக்கொண்டேன். நாலுகால் பாய்ச்சலில் எருதுகள் வேகமெடுத்தன. பெருமாள் போயரின் வீடு இச்சுப்பட்டியின் தென்புறமாக ஒதுங்கி இருந்தது. பனையோலை கூரையிட்ட வீடு. சுற்றிலும் ஓடைக்கல் கட்டுமதில். அப்போதுதான் கிணற்று வெட்டுக்கு போய்விட்டு வந்து இறப்பு திண்ணையில் உட்கார்ந்திருந்த பெருமாள் போயர் சவாரி வண்டியை கண்டதும் எழுந்து வீதிக்கு வந்தார். 35 வயது இருக்கும். நிமிர்ந்த முதுகு. கடைவாயில் புகையிலை அதக்கல். கனத்த மீசைக்குள்ளே காவி முன்பற்கள் தெரியும் சிரிப்பு. அந்த சமயத்தில் வெள்ளாடு மேய்த்து ஓட்டி வந்த பெருமாள் போயரின் வீட்டுக்காரி எல்லம்மா எங்களை புரியாமல் பார்த்தாள். பெருமாள் போயர் வண்டியில் ஏறி அமர்ந்தபடியே வீட்டுக்காரியிடம் சொன்னார். இவங்க சின்ன மாப்பிள்ளைய கட்டுவரியம் கடிச்சிருச்சு, நான் போயிட்டு வர்றேன். நான் அதிர்ந்து போனேன். நாங்கள் யாரும் எதுவும் சொல்லாமலேயே பெருமாள் போயருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? விசித்திரமாகவே இருந்தது.
எள்ளுக்காட்டில் சித்தப்பாவின் நிலை மிக மோசமாகவே இருந்தது. அப்பா வாயில் துண்டை வைத்தபடி குசுகுசுவென அப்புச்சியிடம் பேசினார். போயிருச்சு. பெருமாள் போயர் அப்பாவின் பேச்சை காதில் வாங்காமல் சித்தப்பாவிடம் போனார். சித்தப்பாவுக்கு விழிகள் மேலேறி கிடந்தன. கூட்டம் தூர போய் நின்று அமைதியானது. அம்மாவும் சித்தியும் கூட அழுகையை நிறுத்தினர். பெருமாள் போயர் சம்மணமிட்டு கிழக்கு பார்த்து அமர்ந்தார். வாய்க்குள் ஏதோ மந்திரம் போல முனகினார். சற்று நேரத்தில் ஆகாயத்தில் கருடன் தீவிரமாக கத்துவது கேட்டது. கூட்டத்தோடு சேர்ந்து நானும் மேலே பார்த்தேன். கருடன் கீழே பார்த்தபடி வட்டமிட்டு கொண்டிருந்தது. அப்போது பெருமாள் போயர் ஒரு சிலை போல இருந்தார். யாரும் எதிர்பாராத கணத்தில் கருடன் கீழே இறங்கி சித்தப்பாவை இரையை வேட்டையாடுவது போல அடிக்கத் தொடங்கியது. பின் சிறிது நேரம் மேலே பறப்பதும் கீழே இறங்கி சித்தப்பா மீது மோதுவதுமாக இருந்தது. பின் ஆகாயத்தின் உயரத்துக்கு பறந்து திடீரென மறைந்து போயிற்று. பெருமாள் போயர் எழுந்து கூட்டத்தோடு நின்ற அப்புச்சியிடம் வந்தார். அப்பாவும் கூட்டத்தினரும் நம்பிக்கையின்றி சித்தப்பாவையே பார்த்து கொண்டிருந்தனர். பெருமாள் போயர் சிரித்தபடி சொன்னார், நான் ஒரு விடுகதை போடுறேன், அதை விடுவீங்க. அதுக்குள்ள அந்த அப்புன்னு எழுந்து உட்கார்ந்துருவாரு. யாரும் பதில் பேசாமல் பயந்தபடியே இருந்தனர். அக்கா புருஷன் அகலக்கொடக்காரன், தங்கச்சி புருஷன் தங்க கொடக்காரன், என் புருஷன் மட்டும் இளிச்சவாயன், அது என்ன? கூட்டம் விடுகதையில் கவனம் செலுத்தவில்லை. தொடர்ந்து சித்தப்பாவையே கவனித்துக் கொண்டிருந்தது. வெயில் தாழ்ந்து வந்தது. சித்தப்பா கைகால்களை அசைத்தார். கூட்டம் சித்தப்பாவை நோக்கி ஓடியது. சித்தப்பா எழுந்து அமர்ந்து கண்களை திறந்து பார்த்தார். அன்று இருளில் சவாரி வண்டியில் பெருமாள் போயரை வீட்டுக்கு கொண்டு போய் விடும்போது நான் கேட்டேன், அந்த விடுகதைக்கு என்ன வேடை? வண்டியில் இருந்து இறங்கும்போது சொன்னார், எள்ளுச்செடி. இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்ற மறு வருஷம் சித்திரை மாசம் எங்கள் தோட்டத்து கிணற்றில் ஜலத்தின் எல்லா ஊற்று கண்களும் அடைபட்டு விட்டன. அப்பாவும் சித்தப்பாவும் கிணற்றை மேலும் சில அடி ஆழப்படுத்த முடிவு செய்தனர். அப்புச்சி கிணறு வெட்டுக்கு பெருமாள் போயரை தான் குத்தகைக்கு பேசிவிட்டிருந்தார். அக்னி கழுவு ஆரம்பிப்பதற்கு முன்தினம் விடியக்காலை கருக்களில் கடப்பாறை, கொத்தளம், கருமருந்து ஆகியவற்றுடன் பெருமாள் போயரும் எல்லம்மாவும் கிணற்றுமேடு வந்து சேர்ந்தனர். வந்ததும் கிணற்றுக்குள் இறங்கி அடிப்பாறையில் உருக்கு உளியை எல்லம்மா பிடித்து கொள்ள பெருமாள் போயர் சம்மட்டியால் அடித்து துளையிட்டார். சம்மட்டி ஓசை சுவரில் எதிரொலித்தபடியே இருந்தது. அந்தி சாயும் போது 10க்கு மேற்பட்ட குழியில் கருமருந்தை நிரப்பி திரியை பொருத்தினார். அந்த நேரம் எல்லம்மா கிணற்று மேடு ஏறி 6-7 முறை சத்தமிட்டாள், வேட்டு வேட்டு வேட்டு. வெள்ளாமை காட்டில் வேலையாக இருப்பவர்கள் தூரப்போய் நின்று கொண்டதும் எல்லம்மா ஆண்களைப் போல சீல்கை அடித்தார். சீல்கை ஒளி கிணற்றுக்குள் இருக்கும் பெருமாள் போயர் திரியை கொளுத்துவதற்கான சமிக்ஞை. பெருமாள் போயர் முதலில் கொளுத்தும் திரியின் நீளம் அதிகமானதாகவும் கடைசியாக கொளுத்தும் திரியின் நீளம் குறைவானதாகவும் இருக்கும்படி பொருத்தியிருந்தார். எல்லா திரிகளுக்கும் நெருப்பை பற்ற வைத்துவிட்டு திரிகள் ஒவ்வொன்றும் சடசடவென புகைய ஆரம்பித்த பின் கயிற்றை பிடித்து மேலே ஏறினார். கிணற்று மேடு வந்ததும் தொலைவாரியை பிடித்து கொண்டு மறுபடியும் ஒரு முறை கிணற்றை எட்டி பார்த்தார். திரி நெருப்பு கருமருந்தை அடைந்திருக்கிறதா என பார்த்துவிட்டு எட்ட நிற்பவர்களை நோக்கி ஓடி வந்தார். வேட்டு சத்தம் எழுந்ததும் அதன் எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணிக்கொண்டார். வேட்டு சத்தத்தை வைத்தே வெடிக்காத குழி எத்தனை என்பதை தெரிந்து கொள்ளும் உத்தி இது. மறுதினம் பொழுது கிளம்பும் முன்னே சித்தப்பா கிணற்று தொலைவாரியில் கவலை பூட்டினார். வடத்தில் இருந்து நீர் இறைக்கும் சால் பறிக்கும் பதிலாக குடைச்சீத்தை சிமிரால் பின்னப்பட்ட கல் சுமக்கும் குறக்குடையை மாட்டி கிணற்றுக்குள் விட்டார். ஏற்கனவே கவலை ஓட்டி பழக்கிய எருதுகள் பின்னோக்கியும் சாதுவாக வந்தன. நான் கிணற்றுக்குள் இறங்க முடியாமல் தவித்தபோது சித்தப்பா என்னை தூக்கி இந்த குறக்குடையில் உட்கார வைத்து கிணற்றுக்குள் இறங்கச் செய்தார். கீழே செல்லும்போது அடிவயிறு கலங்கி மூச்சு முட்டியது. கூடையில் கல் ஏற்றிவிடும் பெருமாள் போயரும் எல்லம்மாவும் எனக்கு நிறைய விடுகதைகளையும் ராஜாராணி கதைகளையும் சொன்னார்கள். நான் பசி மறந்து நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்பா வந்து
தொலைக்காலை பிடித்துக்கொண்டு சத்தம் போட்டாலும் மேலே ஏற மனசு கேட்காது. ஒருமுறை வேட்டுக்கு பெயர்ந்த பெரும் பெரும் கற்களை கூடையில் தூக்கி வைக்கும்போது எல்லம்மாவுக்கு கை வழுக்கி கால் நழுவி விட்டது. நல்ல வேளையாக யாருக்கும் எதுவும் காயம் ஏற்படவில்லை. பெருமாள் போயர் கோபத்தில் திட்டினார். மண்ணு ஒட்டச்சிய கல் சுமக்க சொன்னா இப்படித்தான். கல்லோட்டம் நீ சரியா பிடிக்க வேண்டியது தானே. நான் கேட்டேன், அது என்ன மண்ணு ஓட்டச்சி கல்லு ஒட்டன்? பெருமாள் போயர் சிரித்தார். அது நான் இந்த முண்டைய கல்யாணம் முடிச்ச கதையை சொன்னாதான் உங்களுக்கு விவரமா புரியும் அப்படின்னு. அந்த வெக்கை மிகுந்த பகலில் பெருமாள் போயர் கூற கூற காட்சிகள் என் கண் முன்னால் நடப்பது போலவே விரிந்தன. பரிதாபி வருஷத்தின் பஞ்சகாலம் அது. எங்கும் குடியானவர்களே கூலி வேலைக்கு போகும் சூழ்நிலை. கிணற்று வெட்டுக்காக அப்புச்சி சவாரி வண்டியில் பெருமாள் போயரை தாராபுரம் கடந்து கிழக்கே தன் சகலை ஊரான கோனேரிப்பட்டிக்கு கூட்டிப் போனார். மச்சு வீட்டின் வெளித்திணையில் உட்கார்ந்து பனை விசிறியால் விசிறிக் கொண்டிருந்த அந்த ஊர் கொத்துக்கார பண்ணாடி பெருமாள் போயரை கண்டதும் நம்பிக்கை இல்லாமல் கேட்டார். பையன் ரொம்ப எலசா இருக்கானே. அப்படி சொல்லாதீங்க, கிணற்று வெட்டுல கில்லாடி. என்னமோ உங்களை நம்பித்தான் இந்த பெரிய பொறுப்பை கொடுக்குறேன் இவனுக்கு. உடனே கொத்துக்கார பாண்டி பெருமாள் போயரை அரப்பு மரங்கள் சூழ்ந்த வழித்தடத்தில் ஊரின் வடக்காக கூட்டி போய் பழமையான கிணற்றை காட்டினார். பெருமாள் போயர் கிணற்றை எட்டி பார்த்ததும் பிரமித்து போய்விட்டார். 75 அகலப்படிகள் கொண்ட ஆழமான சதுர கிணறு. பட்டு வரி கற்கள் அடுக்கி கட்டிய 4 திசை பாம்பேரி. போயனே, என்னப்பா மலைச்சு போயிட்ட? இது சாதாரண சேந்து கிணறு இல்லை. 600 வருஷத்துக்கு முந்தி கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மாதவநாயக்கன்னு ஒருத்தர் ஊர் ஜனங்கள் குடிநீர் பஞ்சம் தீர்க்க வெட்டி கொடுத்த கிணறு. இத்தனை வருஷத்தில் இந்த கிணத்துல தண்ணி வற்றி யாரும் பார்த்ததில்லை. இந்த வருஷம்தான் சுத்தமாக தண்ணி வற்றி போச்சு. கல்லுளி சித்தன் போன வழி காடு மேடெல்லாம் தவிடு பொடி சாமி. நீங்கள் அச்சாரத்தை பேசுங்க, எண்ணிக்கிட்டு 15 நல்ல ஜலத்தை காட்டுறேன். கொத்துக்கார பண்ணாடி சுற்றுவெளி ஊர்களில் இருந்து கல்லு ஓட்டர்களையும் மண்ணு ஓட்டர்களையும் பெருமாள் போயரின் கீழே வேலை செய்ய ஏற்பாடு செய்தார். வந்திருந்த ஆட்களை பார்த்து பெருமாள் போயர் கேட்டார். என்னோட வேட்டுக்கு திரிய கொளுத்திட்டு படியில் மேலே ஏறி ஓடி வர 3 பேர் வேணும். உங்களை திறமையானவங்களா வாங்க. கல்லு ஓட்டர்கள் கூட்டத்தில் இருந்து 2 இளைஞர்கள் முன்னே வந்தனர். இன்னொருத்தர் ஆறு. கூட்டம் அமைதி காத்தது. அப்போது மண்ணு ஓட்டர்கள் கூட்டத்தில் இருந்து 16 வயது பருவப்பெண் எல்லம்மா முன்னே வந்தாள். பீர்க்கம்பூவின் நிறம். கூந்தலை உச்சந்தலையில் கொண்டையிட்டு நெகமம் சுங்கிடிச் சேலையை பின்கொசுவம் வைத்து கட்டியிருந்த பாங்கு பெருமாள் போயரை அசத்தி விட்டது. அப்போதே கல்யாணம் செய்தால் எல்லம்மாவைத்தான் என முடிவு செய்தார். கிணற்று வெட்டு தினமும் 2 அடி ஆழம் போயிற்று. வெங்கிக்கல் பாறை. வேட்டு எந்திரிப்பது கடினமாக இருந்தது. பெருமாள் போயர் எல்லம்மாவின் வீடு இருந்த எலுகாம் வலசுக்கு போனார். கம்பந்தட்டு இற்று உதிரும் கூரை வீடு. எல்லம்மா வாசல் கல் அடுப்பில் கோழிக்கறி வறுத்து கொண்டிருந்தாள். அவளின் அப்பன்காரன் முக்காலியில் உட்கார்ந்து சாராயா பாட்டில் வைத்து குடித்து கொண்டிருந்தார். பெருமாள் போயர் தயங்கியபடி கேட்டார். எல்லம்மாவை நான் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நீ கல்லு ஓட்டன், நான் மண்ணு ஓட்டன். மண்ணு ஓட்டனை கல்லு ஓட்டம் மதிக்க மாட்டான். மதிக்காத கூட்டத்துக்கு நான் என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? பெருமாள் போயர் சமாதானப்படுத்த முயன்றார். எல்லம்மாவின் அப்பங்காரனுக்கு போதையில் சட்டென கோபம் ஏறியது. செருப்பை கழற்றி வீசினார். பின் மர உலக்கையை தூக்கி கொண்டு அடிக்க ஓடினார். எல்லம்மா எதுவும் பேசாமல் பார்த்தபடியே இருந்தாள். பெருமாள் போயர் அவமானத்துடன் திரும்பிவிட்டார். அதன் பின்னான நாட்களிலும் எல்லம்மா பெருமாள் போயரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அன்று 14 நாள் கிணற்று வெட்டு முடிந்திருந்தது. ஜலம் பொத்தப்பாடில்லை. சுவரில் ஈரப்பதமோ நவட்டையோ இல்லை. கிணற்று மேட்டில் வெட்டிய கற்கள் மட்டுமே குன்று போல குவிந்து விட்டன. கொத்துக்கார பண்ணாடி பெருமாள் போயரை தனியே அழைத்து பேசினார். நாளையோட கிணத்து வெட்ட முடிச்சுக்கப்பா. இனி கூலி கொடுக்க என்கிட்ட தவசம் கிடையாது. தண்ணி ஆகுங்கிற நம்பிக்கையும் இல்லை. அந்தி மங்கி இருள் பரவியது. கிணற்று வெட்டை கைவிட்டு கலைந்த ஆட்களை பெருமாள் போயர் கூப்பிட்டு பேசினார். நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு கிணறு வெட்டு இருக்கு.
தண்ணி பொக்காம கிணத்து வெட்ட முடிச்சா நம்ம ஒட்ட சாதிக்கே கேவலம். அதனால இன்னைக்கு ராத்திரியும் நிற்காம கிணறு வெட்டுவோம். 7ஆம் பிறை வெளிச்சத்தில் கிணற்று வெட்டு தொடர்ந்தது. அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. எல்லம்மாவை நாகம் தீண்டிவிட்டது. கற்பாறைகளுக்கு இடையே மண்டலம் போட்டு படுத்திருந்த நாகத்தை கண்டதும் ஆட்கள் முகத்தில் அச்சம் தோற்றியது. எல்லம்மாவை மேலே தூக்கி வந்து கிணற்று மேட்டில் கிடத்தினர். அதற்குள் விழிகள் மேலே செருகி மயங்கி சரிந்தாள். எல்லம்மா பிழைக்க மாட்டாள் என்றே ஆட்கள் முடிவு செய்துவிட்டனர். ஆனால் எல்லம்மாவின் அப்பங்காரன் மட்டும் பீம்பாக பேசினார். நான் ஒரு சாதிக்க பிறந்த ஒட்டேன். எங்கிட்ட இருக்கு பாம்பு பாடம். பசங்களை போய் கறி வறுக்க சொல்லுங்க. இப்ப நான் பாடம் போட்டதும் என் பொண்ணு எழுந்து கறி கடிப்பா. எல்லம்மாவின் அப்பங்காரன் சுருக்கு பையில் இருந்து வேப்பம்பழம் போன்ற பழுப்பு நிற கல் ஒன்றை எடுத்தார். எல்லம்மாவின் பாம்பு கடிவாயில் அந்த கல்லை வைத்தார். கட்டு எதுவும் போடாமலேயே கல் ஒட்டி கொண்டது. அதன்பின் வேறொன்றை எடுத்து நீரில் நனைத்து எல்லம்மாவின் தலையிலிருந்து பாதம் வரை தேய்த்து விட்டார். பெருமாள் போயருக்கும் இந்த பாடம் தெரிந்தே இருந்தது. வேப்பஞ்சாற்றில் ஊறிய சீந்தில் கொடி உருண்டையும் வேறும் தான் அது. ஆனால் எல்லம்மாவின் அப்பங்காரன் அதை ஒழுங்காகச் செய்யவில்லை. அப்போதும் போதை போட்டிருந்தார். நேரம் போயிற்று. எல்லம்மாவுக்கு விஷம் இறங்கவில்லை. உடம்பு சில்லிட்டு போனது. அதுவரை வீம்பாக ஜம்பம் பேசிக் கொண்டிருந்த எல்லம்மாவின் அப்பக்காரன் பீதியுடன் எழுந்து அழ ஆரம்பித்தார். பெருமாள் போயர் அப்பக்காரன் முன்பு போய் நின்றார். என்னால் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். செத்து போனவளை காப்பாற்றுற வித்த எந்த பாம்பு பாடத்திலையும் இல்லை. பெருமாள் போயர் சிரித்தார். காப்பாத்தினா எனக்கே கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களா? அப்போது கொத்துக்கார பண்ணாடி முந்தி கொண்டு சொன்னார். அவன் என்ன சொல்றது? நீ முதல்ல புள்ளைய காப்பாத்து. நானே முன்னால நின்று கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். பெருமாள் போயர் கருட வித்தை மூலம் எல்லம்மாவை காப்பாற்றினார். நாகத்தை அடிக்க கிணற்றுக்குள் இறங்கிய ஆட்கள் கடப்பாறையால் கற்பாறையை நெம்பினர். ஜலம் ஊற்றெடுத்தது. மறுநாள் அதிகாலையில் கொத்துக்கார பண்ணாடி சொன்னது போல பெருமாள் போயருக்கும் எல்லம்மாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைத்தார். காலத்தின் போக்கு திசை மாறிற்று. மழை வரத்து குறைந்து கொண்டே வந்தது. தோட்டங்கள் செழுமை இழந்து போயின. கிணறுகளின் பங்களிப்பை ஆழ்துளை கிணறுகள் ஆக்கிரமித்து கொண்டன. நிலத்தடி நீர்மட்டம் 500 அடிக்கும் கீழே போய்விட்டது. கிணற்று வெட்டும் அரிதாகி போனது. பெருமாள் போயரும் எல்லம்மாவும் வெள்ளாடு மேய்த்து ஜீவனம் பண்ணி வந்தனர். அப்புச்சிக்கும் வயோதிகம் அதிகமாகவே அவர் தோட்டம் என் வசமானது. கார்த்திகை மாதத்தின் கடைசி வாரம். வங்கக் கடல் புயல். தோட்டத்து வீட்டு வெளிவாசல் திண்ணையில் நான் உட்கார்ந்து கனத்து பெய்யும் மழையையே பார்த்து கொண்டிருந்தேன். எங்கிருந்தோ பெருமாள் போயரும் வந்து சேர்ந்தார். அவருடன் வந்த வெள்ளாடுகள் திண்ணையோரம் ஒண்டின. அப்புச்சியுடனான நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த பெருமாள் போயர் திடீரென கண்களை மூடி ஏதோ தீவிர யோசனையில் ஆழ்ந்தார். அடுத்த கணம் வாசலுக்கு ஓடி கிழக்கு பார்த்து அமர்ந்தார். மழையில் நனைகிற பிரக்ஞை இல்லை. முகம் கடுமையாக மாறிற்று. நாவில் மந்திரங்கள் ஒலித்தன. எனக்கு புரிந்து போனது. மௌனமாக பார்த்தபடி இருந்தேன். திடீரென எழுந்து என்னை அருகில் கூப்பிட்டார். அப்புறம் வண்டியை எடுங்க, எங்க ஊர் வரைக்கும் ஒரு சோழி. நேரா கள்ளந்தோட்டத்துக்காரரை போய் இப்ப எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. வாடை குளிர்காற்று ஈர மனத்துடன் வீசிற்று. தடம் வழி எங்கும் செந்நீர் பெருக்கு. இச்சுப்பட்டியில் கள்ளந்தோட்டம் போனபோது கடவு படலடியிலேயே கள்ளந்தோட்டக்காரர் நின்றிருந்தார். தம்பி, என்ன பெருமாள் போயர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? வரப்புல புல்லு இருக்கும்போது பூச்சி தொற்றுச்சு. மயங்கி விழுந்துட்டேன். செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எப்படியோ தெய்வாதீனமா எந்திரிச்சிட்டேன். மறுநாள் நான் இந்த மர்மம் கலந்த விசித்திரத்தை பற்றி பெருமாள் போயரிடம் கேட்டேன். கள்ளந்தோட்டுக்காரரை பாம்பு கடிச்சிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கருட வித்தை கத்தவனுக்கு தானா அறிகுறி தெரியும். இந்த கருட வித்தையை கத்தவங்க இந்த பக்கத்துல வேற யாராச்சும் இருக்காங்களா? யாருமே இல்லை. அப்ப நான் கத்துக்கிட்டுமா? பெருமாள் போயர் யோசித்தார். இது வெறும் வேடிக்கை காட்டுற வித்தை இல்லை, உயிரை காக்கிற விஷ வைத்தியம். சனங்களுக்கு ஒண்ணுன்னா நேரங்காலம் பார்க்காம ஓடணும். உங்களால முடியுமா? முடியும். அப்ப வர்ற அமாவாசைக்கே கற்றுக் கொடுக்குறேன்.
அன்றிரவு நான் கருட வித்தை கற்றுக்கொள்ளப் போவதை வீட்டில் எல்லோரிடமும் பெருமிதமாகச் சொன்னேன். யாரும் நல்ல பதில் சொல்லவில்லை. முதலில் அப்பாதான் எதிர்த்தார். பாம்பு பாடம் போடுறவங்க குடும்பம் விருத்தியாகாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நடுநிசையின் போது கூன் போட்ட அப்புச்சி வந்து உறக்கத்தில் எழுப்பினார். நடுங்கி தள்ளாடிக்கொண்டே பொக்கை வாயில் அறிவுரை கூறினார். உன்னால இந்த வித்தையை காலத்துக்கும் கொண்டு செலுத்த முடியாதப்பா. பாம்போட விளையாடுற விளையாட்டு வேண்டாம்ப்பா. ஆனால் நான் கருட வித்தை கற்றுக்கொள்வதில் உறுதியாக இருந்தேன். நாகம் சீரும் ஓசை கேட்டு நான் நினைவு கலைந்தேன். எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தேன். என் கண்களுக்கு முன்னால் நாகம் தென்படவில்லை. கிணற்று ஆமைகள் மட்டும் பின்னங்கால்களை உதறி நீந்தி கிணற்று நீரை சலனப்படுத்தி கொண்டிருந்தன. பெருமாள் போயர் சொன்ன வாக்கு தவறாதவர். எப்படியும் இங்கு வந்து எனக்கு கருட வித்தை கற்றுக் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருந்தது. அந்த நேரம் என் முன்னால் ஆளுயர நாகம் எழுந்து நின்றது. அதன் விரிந்த படம் அக்னி போல ஒளிர்ந்தது. நான் அச்சமடைந்து படிக்கட்டுகளில் மேலே ஏறி ஓடத் தொடங்கினேன். கிணற்று மேடு வந்து நின்று திரும்பி பார்த்தேன். நாகம் இப்போதும் முன்பு போலவே என் முன்னால் எழுந்து நின்று ஒளிரும் தன் படத்தை விரித்தது. இது நிஜமா பிரமையா என புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்துடன் மறுபடியும் ஓடத் தொடங்கினேன். நாகத்தின் சீற்றம் என் செவிகளில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. நான் நேராக இச்சுப்பட்டி போய் சேர்ந்தேன். கீழ்வானம் சிவப்பேறி இருந்தது. என் பதற்றமும் தனியாமலே இருந்தது. நிராசை சூழும் மனதுடன் பெருமாள் போயரை தேடினேன். கொட்டத்தில் வெள்ளாட்டுப் புழுக்கை அள்ளி கொண்டிருந்த எல்லம்மா சடைவுடன் சொன்னால், அந்த மனுஷன் இப்படித்தான், அமாவாசைக்கு தேசாந்திரம் போயிடும், எங்கேன்னு தேடுறது? மறுதினம் கோழி கூப்பிடவே பெருமாள் போயர் வீட்டுக்கு போனேன். பெருமாள் போயர் வீடு திரும்பவில்லை என்ற பதிலே கிடைத்தது. 3 தினங்கள் போயிருந்தன. விடியக்காலை எல்லம்மா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கூப்பிட்டாள். அப்பனு, அந்த மனுஷனை இன்னும் காணோம். கோனேரிப்பட்டி 100 படி கிணத்துக்குத்தான் போயிருக்கும். ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றீங்களா? அங்கு வரலையே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வேறு வழியில்லாமல் நடந்த எல்லாம் கூறினேன். உடனே எல்லம்மா பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயோ அப்பனு, நாம் மோசம் போயிட்டோம். இந்த கருட வித்தையை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டான் அந்த மனுஷன். குருவ குலவையே வாங்கி இருக்கு. ராமக்கட்டி போட்ட ஒரு சாமியார்கிட்ட அப்படி மீறி கற்றுக் கொடுத்தா உன்னோட உசுரை எடுக்க நாகப்பாம்பு ரூபத்தில் நான் வருவேன்னு அந்த சாமியார் சொன்னதா என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. நானும் சித்தப்பாவும் எல்லம்மாவை கூட்டிக் கொண்டு காரில் கோனேரிப்பட்டி 100 படி கிணறு நோக்கி போனோம். பெருமாள் போயரின் உடம்பு உப்பி போய் நீரில் மிதந்து கொண்டிருந்தது. எல்லம்மா அழாமல் விரித்த கண்களுடன் ஆற்றாமையில் எங்களிடம் சொன்னாள். கருட வித்தையெல்லாம் கற்றுக்கிட்ட மனுஷன் பாழா போன நீச்சல் கற்றுக்காம விட்டுருச்சு. கிணறே கதின்னு கிடந்தவருக்கு கிணத்துலையா சாவு வரணும்? குத்துக்கார பண்ணாடி ஆட்களுடன் வந்து பெருமாள் போயரின் உடம்பை தூக்கி படிக்கட்டில் கிடத்தினார். நான் மட்டும் கிட்டத்தில் போய் பார்த்தேன். என் கனவில் நாகம் தீண்டிய அதே கெண்டைக்கால் சதையில் பாம்பின் பல் பதிந்த தடம் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டேன்.